அப்படி வந்ததற்கு பின்னால் செய்த உதவியை, என் உதவியாளர் மேல வந்த செஞ்ச உதவியை சொல்லி காட்டுபவன் இந்த நரகத்தில் இருப்பான். அந்த நரகத்தில் 60,000க்கு 300க்கு மேற்பட்ட தண்டனைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஒன்னல்ல ரெண்டல்ல. இரண்டாவது நாரு ஜஹீம், கெட்ட எண்ணம் கொண்ட மனிதன், எப்ப பார்த்தாலும் கெட்ட புத்தி. எங்க என்ன கிடைக்கும், அந்த பெருச்சாலி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு பார்த்துட்டு வீட்டு அடுப்பாங்கல்ல, அது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு லொசுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லியே ஆகணும், இல்லாட்டா அன்னைக்கு அவருக்கு தூக்கமே வராது. இந்த நார் ஜஹீம், இந்த ஜஹன்னம், இந்த நரகம் இவரைத்தான் எதிர்பார்க்கிறது. இரண்டாவது ஹசது, பொறாமை கொள்பவன். இன்னைக்கு அஜித் இந்த ட்ரெஸ்ல வந்துட்டாரு, என்கிட்ட இந்த ஆடை இல்லையே, ஆடையை பார்த்து பொறாமை கொள்பவன், அல்லது பேச்சை பார்த்து பொறாமை, அல்லது வாழ்க்கையை பார்த்து, ஒரு மனிதனுடைய உச்சத்தை பார்த்து நாம் பொறாமை கொண்டால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள் இவர்கள் நரகத்திற்குரியவர்கள். மூன்றாவது நாரு ஜஹீம்ல ஜோசியம் பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள், அவர்களுக்கு குர்ஆன் மேல நம்பிக்கை இருக்காது. உட்கார்ந்து அந்த கிதாபை திறந்து பார்த்து சொல்லுங்களேன், ஏதாவது வாழ்க்கையில முன்னேற முடியுமா? வெங்காயம் நீ போய் உழைச்சாதானே முன்னேற முடியும், நீ வீட்டுல உட்கார்ந்தா எப்படி முன்னேற முடியும்? ஜோசியம் பார்க்கும் முஸ்லிம்கள் அந்த நரகத்திற்கு உரியவர்கள். 7,20,000 வகை நரக தண்டனைகள் அந்த நரகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மூன்றாவது நாரு உஸ்ரா, கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவன், மனவீச்சையை பின்பற்றி நடக்கக்கூடியவன், வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள், பராத்து கொண்டாடாத, மெஹராஜ் கொண்டாடாத, லைலத்துல் கத்ர தேடாத, எவ்வளவு லைலத்துல் கத்ர ஆடாத, எந்த நல்லதும் செய்யாத என்று சில இமாம்கள் இன்றைக்கு இந்த உம்மத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் நார் உஸ்ரா என்ற நரகத்தில் இருப்பார்கள். 14,40,000 வரை தண்டனைகள் அல்லாஹ் அந்த நரகத்திற்குள் வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் நாரு ஹாவியா, ஜகாத்தை தராத திருடன், ஜகாத்தை தராத பெரிய திருடன், வட்டியை கொடுத்தவன் வாங்கியவன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் எல்லா கட்டத்திலும் அநியாயம் செய்தவன். இவர்களுக்கு நாருன் ஹாவியா, 8,80,000 வகை தண்டனைகள் அந்த நரகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாரு சகர், அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகையை விட்டவன், அதே நேரத்தில் ஏழைக்கு உணவளிக்காதவன், எப்ப பார்த்தாலும் வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்தவன், இவர்களுக்கு எல்லாம் 50,60,000 வகை தண்டனை நாரு சகர் என்ற அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள் நாரு ஸஈர், கஅபத்துல்லாஹிலும் மதீனாவிலும் போய் இப்ப நாங்க என்ன செய்யறோம் பாத்தீங்களா, குடும்பத்தோட உம்ராக்கு வந்திருக்கிறோம், குடும்பத்தோட ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம். பாருங்க நண்பர்களே, அங்கேயும் வீடியோ பண்ணக்கூடியவர்களை, அவர்களையும் மடமையாக வாழக்கூடிய முஸ்லிம்களையும் பூனை குறுக்க போன ஆபத்து, ஏத்தா போல விதவி வந்த ஆபத்து, கால் தடிக்கின ஆபத்து, மடமை